வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி 2.0 தேர்வான தன்னார்வலர்களுக்கு, அதுவும் முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர்வான தன்னார்வலர்களுக்கு ஹைடெக் லேப் மூலமாக ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இல்லம் தேடி கல்வி 2.0 குறைந்தபட்ச தன்னார்வலர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது தொடக்கநிலை மையங்கள் மட்டுமே இப்போதைக்கு செயல்பட்டுக்கிட்டு வருது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி சம்மந்தமாக ஒரு மீளாய்வு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இல்லம் தேடி கல்வி 2.0 அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் நடத்தணும் அப்படிங்கிறத திட்டமிட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பழங்குடியினர் கணக்கெடுப்பு பணியில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை கலெக்டர்கிட்ட சப்மிட் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ITK 2.0 தேர்வான தன்னார்வலர்களுக்கு ஹைடெக் லேப் மூலமாக ஆன்லைன் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போன வெள்ளிக்கிழமை தான் இந்த டிஸ்கஷன் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ ITK 2.0 தேர்வான வாலண்டியர்ஸ்க்கு ஹைடெக் லேப் மூலமாக ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 33 பேர் தேர்வான தன்னார்வலர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ITK 2.0 செலக்ட் ஆனவங்களுக்கு மறுபடியும் ஆன்லைன் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி மையங்களை புதுசாக தொடங்குறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க அந்த நியூஸில். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக இந்த எக்ஸாம் நடத்துனாங்க அப்படிங்கிறத. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க திருப்புல்லானி, நயினார் கோயில், பரமக்குடி, கமுதி, கடலாடி இந்த எல்லா ஒன்றியங்களிலுமே இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 33 பேர் இல்லம் தேடி கல்வி 2.0 புதிய மையங்களை செயல்படுத்த போகிறாங்க. இதை பற்றின மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதை ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, மைய செயல்பாட்டு அறிக்கையை பயன்படுத்தி தான் புதிய தன்னார்வலர்களை தேர்வு செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்படி தேர்வான தன்னார்வலர்களுக்கு மீண்டும் எதுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வச்சுக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூஸ் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, தினகரன் நியூஸ் பேப்பரில் வந்தது. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.